தயாரிப்பாளர் சங்கம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நான் கலந்துக்கிற முதல் மீட்டிங். நிச்சயமாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஆஸ் எ டெக்னீஷியனாக வந்து இந்த படத்தை உடனே பார்க்கணுங்கிற ஆவல் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதோடு மட்டுமல்ல, மிஸ்கின் மேலே எனக்கு ஒரு தனி மரியாதையும் ஒரு அன்பும் உண்டு. இப்போ மிஸ்கின்கிட்ட எனக்கு 2 டவுட் இருக்குது. ஒரு டவுட் என்னென்னா, ஏன் சாங் பண்ணலைங்கிறதுக்கு. இப்போ ப்ரொடியூசர்களுக்கு தலைவலியே சாங் பண்ணுறதுல தான் இருக்குது. ஏன்னா சாங் பண்ணால் நம்ம ஆடியோ ரைட்ஸ் நமக்கு இல்லைங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால் பண்ணலையா, கதைக்காக பண்ணலையான்னு தெரியல. எங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கு அப்படி ஒரு பெரிய நெருக்கடி நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ரைட்டருங்க, பாட்டு எழுதுகிறவங்க கையெழுத்து போடணும், மியூசிக் டைரக்டர் கையெழுத்து போடணும், இதெல்லாம் போட்டால் தான் ப்ரொடியூசருக்கே சேருது. அப்படி ஒரு டவுட் இருக்குது எனக்கு. அதோடு மட்டும் இல்லாமல், இந்த டைட்டில் பார்க்கும்போது நீங்கள் மிருகங்கள் எடுத்துட்டிங்கனாக்க ஓநாய் கம்மி, ஆட்டுக்குட்டி ஜாஸ்தி. ஆனால் மனிதர்களில் மட்டும்தான் ஓநாய் புத்தி உள்ளவங்க ஜாஸ்தி, ஆட்டுக்குட்டி இருக்கிற மாதிரி இருக்கவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால் இந்த பட்ட கஷ்டத்தினுடைய விளைவு தான் இந்த டைட்டிலை வச்சுருக்காரா மிஸ்கின்? இவ்வளோ நாள் அந்த சினிமாவில் ஒரு பட்ட கஷ்டங்கள்னால தான் இந்த டைட்டிலே வச்சுருக்காரான்னு ஒரு டவுட்டு. எப்படி இருந்தாலும் மிஸ்கினுக்கு இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி விழாவிலையும் நாங்கள் கலந்துக்குவோம். நன்றி, வணக்கம். எங்கள் கேஆர் தலைமையிலான அணிக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டித் தந்த அனைத்து தயாரிப்பாளர் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இந்த விழாவை நமது சங்கத்தின் தலைமை பொறுப்பேற்று முதல் நடக்கின்ற விழான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இன்றைக்கே 2வது விழா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சங்கம் பயங்கர பிஸியாக இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம். அதனால் மிஸ்கின் வந்து ஒரேடியாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டார், என்னை விட்டுட்டார். இப்போ எல்லாம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறோம், மிஸ்கின் ஃபங்க்ஷன். அடடட, செந்திலும் மறந்துட்டாப்புல, புதுசாக படம் வாங்குகிறேன், செந்திலும் மறந்துட்டாப்புல. இந்த படத்தை பற்றி ஆரம்பத்திலேருந்து எங்கிட்ட விவாதங்கள், சில விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்ட என்னுடைய அன்பு சகோதரன் மிஸ்கின், அவரும் மறந்துட்டாரேன்னு நினச்சிக்கிட்டு, சரி பரவாயில்ல, நம்ம கிளம்பி போயிடுவோம், சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டுருக்கிற வழியிலெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. அண்ணே மறந்துட்டேனே. என்னையா இவ்வளவு சீக்கிரம் மனிதர்களை மறந்துடுற நீ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே வந்தேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் மிஸ்கினை பற்றி. ஒரு நல்ல திரைப்போராளி, தான் எடுத்த கருத்தை, தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ரொம்ப ஈடுபாடோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன். நான் எத்தனையோ டைரக்டர்களை பார்த்துருக்குறேன், ஆனால் இந்த ஆள் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், வெரி சிம்பிள் பர்சன். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் ரொம்ப நாளாக இவரை பார்த்ததில்லை. இது என்ன ஒரு வில்லன் கெட்டப்லேயே சுற்றிட்டுருக்கிறானே ஒருத்தன். பார்த்தா பேச மாட்டார். எனக்கு அதிக அறிமுகம் கிடையாது. ஒரு 4-5 மாதமாக தான் எனக்கு அவர் கூட அறிமுகம். அப்புறம் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனிதர், ரொம்ப அற்புதமான மனிதர். ஒரு நாள் எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாரு. சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் தலைவரே, என்னை முதல்ல பேச விட்டால் இதுதான் சிக்கல். அவருடைய வீட்டை தேடி நான் போகிறேன், கொஞ்சம் எல்லாம் கேளுங்க கவனமாக. அந்த வீட்டுக்குள்ளே போனால் இவரை காணோம். ஏகப்பட்ட புஸ்தகமாக இருக்குது, நடுவில் இவர் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கார். அதாவது டேபிளுக்கு அடியிலையும் புஸ்தகம், கால் வைக்கிற இடத்துலையும் புஸ்தகம், கை வைக்கிற இடத்துலையும் புஸ்தகம். நம்ம மாதிரி ஆட்கள் போனால் உட்கார்ற இடத்துலையும் புஸ்தகம், எது மேலே உட்கார்றதுன்னு தெரியாமல். உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதன் இத்தனை புத்தகங்களை படிக்கக்கூடியவர், ஆனால் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டானே என்னார். ஸோ அத்தனை புத்தக அறிவும் நிரம்ப பெற்ற ஒரு இயக்குனர், தயாரிப்பாளராக இருக்கிறார் என்று நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயமில்லை, தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு தயாரிப்பாளரே இயக்குனராக இருப்பது விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி ஷாட் வச்ச உடனே
ஈவினிங் பேட்டாவுக்கெல்லாம் கரெக்டாக வந்துருச்சா, செட்டில்மெண்ட்டுக்கு காசு வந்துருச்சான்ட்டு ஞாபகம் வந்துடும். பின்னாடியே துரத்தும், அந்த ஏதோ ஒரு பிசாசு மாதிரி பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கும். உடனே ஸ்டண்ட் யூனியன் லெட்டர் வரும், டான்ஸர் யூனியன் லெட்டர் வரும். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார். அண்ணே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா? என்ன தம்பி சொல்லுங்க அண்ணே. அந்த ட்ரெய்லரை போட்டு காட்டினார். அப்படியே உட்காந்து ஆடி போயிட்டேன் நான். சின்ன படம்னு சொல்கிறாரு. இது சின்ன படமே இல்லை, ஒரு மிரட்சியான படம். பயந்து போய் உட்காந்துருக்கான் பாருங்கள் ஒரு பையன். அந்த பையன் மூஞ்சில் இன்னும் பயம் போகலை. இந்த படத்தினுடைய வெள்ளாடு அவன், ஆடு அவன் தான், ஆட்டுக்குட்டி. அற்புதமான ஒரு திரைப்படம். இதில் பாடல் எல்லாம் தேவையே இருக்காது. ஆனால் அவர் தான் சொன்னார், உலகத்திலேயே முதலாக இளையராஜாவோடைய ரீரெக்கார்டிங் ட்ராக்கையே பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரே ஆள் இந்த ஆள் தான். இதுக்கே ஒரு கிளாப்ஸ் பண்ணலாம். காசு கேட்பீங்க போல் இருக்கே கிளாப் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியும், நான் ஒரு சில காட்சிகளை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு தம்பி கொடுத்தாரு. நான் அப்போவே ஊராக பேச ஆரம்பிச்சிட்டேன். இது எங்கேயோ போய் நிற்க போகுது. இந்த படத்தோட இந்த வேகம், ஒளிப்பதிவு, குறிப்பாக கேமராமேனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எங்கே அவர்? அப்புறம் இளையராஜாவுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல வேண்டியதில்லை. அற்புதமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. தைரியமாக வந்து வாங்கினார் என்னுடைய இனிய நண்பர் சென்ட்ரல் தியேட்டர் செந்தில், கோவை. செந்தில் சார் கூட கேட்டார். நானே சொன்னேன், இது அற்புதமான படம், தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. செந்தில் சார் இன்னும் ஃபுல்லாக செட்டில் பண்ணல போல் இருக்கு, ஒரு டென்ஷனில் இருக்கார் டைரக்டர், பார்த்து கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா போட்ட அக்ரிமெண்ட்டை யார் வந்து ஹானர் பண்ணுறாங்களோ அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ரொம்ப சிறந்த மனிதர்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான்.